ஹாய், இன்றைக்கி சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வெளியில் போனோடனே எப்பயுமே நான் சொல்லுவேன்ல, எங்கள் வீட்டை சுற்றி நிறையா பறவைகள் வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் இவங்கள தான் பார்த்தோம். ஒரு 10 பறவைகள். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆலமரம் இருக்குது. அங்கேருந்து எங்கள் வீட்டு பக்கமும் எங்கள் வீட்டிலேருந்து அங்கேயும் போயின்னு இருக்கிறது தான் இவங்க வேலையே. போய் ஃபோன் கொண்டு வரத்துக்குள்ளே மற்றவங்கெல்லாம் பறந்துட்டாங்க. இவங்க ஒருத்தவங்களை மட்டும் தான் என் சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. இவங்களும் எங்களால் ஃபோட்டோ எடுத்துருந்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு மற்றவங்கெல்லாம் பறந்துட்டாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் தான். என் தம்பி 2 மணிக்கு போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தான். ஒன்று கார மீனோட பெரிய வகைகள், பெரிய மீனாக இருந்துச்சு கார மீன்லே. இன்னொன்று வந்து கொடுவா. ரெண்டுமே வறுவலுக்கும் குழம்புக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது. மீனை வந்து ஒன்று வறுத்துட்டாங்க, ஒன்று தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க. நல்லா கெட்டியாக சாதத்துக்கு சூப்பராக இருந்தது. மதியம் லன்ச் இது தான் பாருங்கள். 90s கிட்ஸ் யாருக்கெல்லாம் அவங்க ஸ்கூல் டேஸில் கிளாஸ் 4th பீரியட் 3rd பீரியட் வரும்போதெல்லாம் மீன்ஸ் ஒரு 3:30 4 o'clockெல்லாம் வீட்டோட ஞாபகம் வந்து அம்மா என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்ற நினைப்போட கிளாஸை கவனிப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான், என் அம்மா ஞாபகம் வந்துடும், என் வீட்டோட ஞாபகம் வந்துடும், சாப்பாடோட ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பு வருதுங்க. இது என் பல்பி ஆரஞ்சு. நல்லா ஆரஞ்சு ஜூஸ் எப்படி மேக் பண்ணுறோமே மேக் பண்ணிவிட்டு அதோட பல்ப் எல்லாமே இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அம்மாவுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கார்டன் சைடு போகலாமா? இப்போது நம்மளோட கார்டனில் பட்ரோஸ் இருக்கிறது இல்லைங்களா, எல்லாமே நல்லா பெரிய பெரிய லீவ்ஸாக தான் இருந்தது. போக போக குட்டி குட்டி லீவ்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு. மேபி அதோட சாயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, ஒருவேளை மண்ணெல்லாம் பழசாக ஆயிடுச்சோ அப்படின்னுட்டு எல்லாத்தையும் ஒரு புது மண் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி அதே பாட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளான்ட்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்துருந்தது. அதையும் கொஞ்சம் உடச்சி கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு கேனோட டாப்பு கட் பண்ணிவிட்டு அதிலையும் கொஞ்சம் நிரப்பி விட்டோம். மண்ணை நிரப்பிட்டு செடிகளே நட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதுகளுக்கும் கொஞ்சம் இடம் தேவைப்படுது போல் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சோம். அடர்த்தியாக இருக்கனால அவங்களால வளர முடியலையோ அப்படி சொல்லிட்டு, அப்புறம் இந்த ஜாடியில் நிறையா ஓட்டைகள் இருக்குது, அதனால கல்லை உள்ளார வச்சு அதுக்கப்புறம் மண்ணை நிரப்ப ஆரம்பிச்சிட்டோம். செடிகளே நான் நட்டு வச்சுட்டேன், ஆனால் என் அம்மா வந்தால் தாங்க ஒரு விஷயம் எல்லாமே முழுமை அடையுது. அதனால தான் அவங்கக்கிட்ட விட்டுறது. இதை பாருங்களேன், இந்த செடிக்கு அடியில் குச்சி குச்சியாக வந்துட்டு இலை கூட அட்டாச் ஆகியிருக்கு. இது எப்படி தான் என்ன தான் கட்டுச்சோ, இது குருவி கூடு மாதிரியும் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கே ஒன்றும் புரியல. இப்படி எல்லாமாங்க புழுக்கள் இருக்கும்? இலையில போய் குச்சி வச்சு கட்டி, குருவி தாங்க நாங்கள் இப்படி பார்த்துருக்கோம். எதுதான் இந்த மாதிரி கட்டுச்சுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் என்ன ரீசன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.